இந்த பக்கம் ஓடல, இந்த பக்கம் ஓடல. அப்படியே நின்னுட்டோம். 3 பேரும் அப்படியே நின்னுட்டோம். இல்லாட்டி நாங்க அன்னைக்கே அவ்வளவுதான். 3 பேருமே அடிபட்டு ஏதோ ஆஸ்பத்திரியில கிடந்தாலும் சரி, எங்கேயோ போய் கிடந்திருந்தாலும் கிடந்திருப்போம். அந்த கலாட்டா வந்து அப்படியே நிக்குது மனசுக்குள்ள. அதே மாதிரி ஒரு கூட்ட நெரிசலுங்கும்போது நம்ம எங்கேயும் போக்கூடாது. கூட்ட நெரிசல் இருக்கிற இடம், ஒரு ஒரு தேர் திருவிழா அப்படிங்கும்போது, ஓரளவுக்கு நின்னு வேடிக்கை பார்க்கறதுன்னா, தூரமா நின்னு பார்த்துட்டு, அது நெரிசல் இல்லாம, மூச்சு திணறல் இல்லாம வீடு வந்து சேரணும். ஒவ்வொரு டைமுக்கு என்ன ஆகும், இந்த தேர் கூட்டத்துல எல்லாம் சிக்கி, அ கால்ல போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு உருண்டு அவங்களுக்கு அப்புறம் ஆனா எப்பவுமே தேர் டைம்ல ஆம்புலன்ஸ் கூட வந்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கீழ விழுந்தாங்கன்னா, அடிபட்டாங்களா, அவங்க தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் அ ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ்ல தான் அவங்க போவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். அங்க வர்ற போலீஸ்காரங்களுக்கும் சரி, அந்த ஜனங்களுக்கும் சரி, அந்த நிர்வாகத்திற்கும் சரி, இந்த ஏதோ ஒண்ணு இதாச்சுன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வேணும்ன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கூடவே தான் வரும். அங்க இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சுருவாங்க. அ அது மாதிரி நெரிசல்ல கீழ விழுந்தாங்களா, உடனே எடுத்து கொண்டு போற மாரி கொண்டு போயிருவாங்க. அதே மாதிரி கோவில்லல்ல குண்டம் திருவிழால பயங்கரமா இருக்கும். முதல் எ எ போறவங்களுக்கெல்லாம் கால் கொப்புளிச்சு அப்படியே இதா இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் கொண்டு போறதுக்கு புதாலயம்மன் கோயில்ல எல்லாம் முன்னெல்லாம் ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒய் 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 ஒயின்ட்டு வரும். வந்து அவங்க கால் தீ மிதிச்சாங்கன்னா, ஒரு டைமு அ நல்லா இருக்கும். ஒரு டைமுக்கு நெறைய பேர் கீழ விழுந்து கையில எல்லாம் அடிபட்டு, அ காயமெல்லாம் ஏற்பட்டு, நெறைய பேர் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கலாட்டாவும் ஒவ்வொன்னு மனசுக்கு இது என்னடா இப்படியெல்லாம் கலாட்டா பண்றாங்க. அ இந்த மாதிரி கூட நடக்குமா? அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான். நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் எந்த ஒரு கூட்டத்துக்கும் போகணும், வரணும். ஏன்னா, நம்ம போய் நெரிசல்ல சிக்கிட்டோம்னா ஒண்ணும் யாரையும் சொல்ல முடியாது. கட்சிக்காரனையும் சொல்ல முடியாது, நம்மளையும் சொல்ல முடியாது. நம்ம வீட்டோட இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஏதோ ஒண்ணு இதா, வெளிய போய் 4 பேத்துட்ட பேசுறோமா, வந்து வீட்ல உட்காந்துக்கமான்னு பேசாம உட்காந்துக்கணும். யாரோ வர்றாங்க, அங்க போறோம், இங்க போறோம்ன்னு எல்லாம் நெரிசல்ல போவே கூடாது. நம்ம இத நம்ம தான் காப்பாத்திக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அங்க தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாங்க. வெள்ளத்துல நெறைய பேரு செத்து போயிட்டாங்க. மழை பெஞ்சு ஆ வீடு, குடிசை எல்லாம் இடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கும். அப்படியே பாவம் அவங்க வேற வீட்ல சோறு தண்ணி இல்லாம எல்லாரும் நிக்கிறாங்க. ஒரு இதுல குடிசையெல்லாம் அடிச்சுட்டு போகும். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது, அப்படியே கடவுள் இப்படின்னு பாரு, எப்படி எல்லாத்தையும் அமைச்சிருக்கிறாரு. அப்படின்னு மனசுக்கு சங்கடமா தான் இருக்கும். நம்ம போய் அந்த இடத்துல உதவி பண்றதுக்கு நம்மளாலான கையாலான உதவி பண்ண முடியாது. 4 பேத்துட்ட வேணா சொல்லலாம். இது மாதிரி அங்க இருக்கு. ஏதோ ஒண்ணு உங்களால ஆன உதவிய போய் செய்யுங்க அங்க. அப்படின்னு சொல்லி இந்த நற்பணி மன்றத்துல எல்லாம் சொன்னோம்னா, அவங்க எல்லாம் உடனே கேட்டுட்டு போய் எங்கெங்க ஏது ஒரு வீடு தீப்பற்றி எரிஞ்சுச்சா, அவங்க எல்லா சாமானும் போயிரும். அப்புறம் அவங்களுக்கு என்ன புழங்குறதுக்கே ஒண்ணும் இருக்காது. அதனால அந்த நற்பணி மன்றத்துக்கார்ட்ட கூப்பிட்டு சொன்னோம்னா, அவங்க ஏதோ ஒண்ணு பார்த்து அவங்களுக்கு எல்லாமே அ பணம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே உதவி செய்வாங்க. நம்ம வந்து அ ஸ் எவ்வளவு பக்குவமா இருந்துக்கிறோமோ, அத்தனை இதா நம்ம இருந்துக்கிட்டா தான் நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். அது மாதிரி ஒ எ எந்த ஒரு சிக்கல்ல போய் சிக்கவும் கூடாது. எந்த ஒரு சாமி கோயில் எல்லாம் போனோம்னா, திருவிழாங்கும்போது, அது கூட்டம்ன்னு தெரிஞ்சே நம்ம எல்லாம் போக்கூடாது. ஆ மேலேருந்து கீழ விழுந்தாங்க. அந்த பேனர் மேல நின்னுட்டுருந்தாங்க, பார்த்தாங்க. அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு செய்தி வந்துட்டே தான் இருக்கும். சாமி கும்பிடும்போது பாரம் தாங்காம அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மூங்கில் கட்டி அது மேல ஏறி நின்னு எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அந்த மூங்கில் சரிஞ்சு விழுந்தா கீழ நிக்கிறவங்களும் சேர்ந்து பாதிப்படைப்போம். இது மாதிரி பாதிப்பு இல்லாம எந்த ஒரு வேலையும் செஞ்சா நல்லா இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.